நான் திருப்பூர் போயிருந்தேன். தினேஷ்னு திருப்பூரில் எலெக்ஷன் நிற்கிறாரு, பழைய மேயரு. அந்த தொகுதியில் 50 லட்ச ரூபா வாங்கிட்டு விஜய் கட்சி ஆளே காணணும். எடப்பாடியில் தானே காணும்னு சொன்னீங்க, திருப்பூர் பல ஊரில் காணும். விஜய் போகிற ஊரில் பிரச்சாரம் ரத்து பண்ணுறாருன்னா அங்கே வேட்பாளர் இல்லாமல் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்? இந்த 234 பேர் நானே நேர்காணல் செஞ்சு நானே தான் நிற்க வச்சேன்னு சொன்னாரு. அவங்க போய் விலை போயிட்டாங்கன்னு சொன்னா எப்படி சார் அது? அவர்களுக்கு அவர்களே எதிர்பார்க்காத விலை கிடைச்சது, விலை போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி போராட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்கள் டாக் பண்ணி பேசுகிறாரு, பால்டாயில்னு சொல்கிறாரு, அந்த ரேஸ் விட்டத்தை பற்றி பேசுகிறாரு. இந்த பக்கம் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. கருணாநிதி விழுகாத காலே இல்லை. சாய்பாபா தானே விரும்பி போனார் கருணாநிதி. நீங்களும் போங்க, விரும்பி கருணாநிதி வீடு திறந்துருமான்னு பார்ப்போம், போங்க. நம்ம சார் போக முடியும் இல்லை, நீங்கள் உங்கள் மாதிரி யாராவது என்ன 2-4 பேரை கூட்டிகிட்டு போங்க, திறக்குமா? கருணாநிதி அனுமதித்தால்தான் அந்த கதவு திறக்கும். சாய்பாபன் ஏறி குச்சா போனார், இல்லை எட்டி குச்சா போனார். நீங்கள் இவங்கெல்லாம் பெரியாரை ஒழித்த தொண்டர்கள். மக்கள்கிட்ட திமுக மீது ஒரு வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பு திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அதிமுகவுக்கு சாதகமாக வரும்.